சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல இப்ப நீங்க வீடியோல பார்க்குற இந்த கரிப்பெட்டிகள் சம்மந்தப்பட்ட ஒரு தொழில் வீடியோ தான் பார்க்க போறோம். இத தனிப்பட்ட முறையில நம்ம ரீட்டெயிலாவோ, ஹோல்சேலாவோ இல்ல ஒரு ட்ரேடராவோ டிரான்ஸ்போர்ட் பண்ணி குடுத்தா கூட எப்படி வேணாலும் இந்த பிசினஸ நீங்க பண்ண முடியும். ஆக மொத்தம் எப்படி பண்ணாலும் இந்த ஒரே ஒரு பொருள் கரிப்பெட்டிய வச்சு மட்டும் நீங்க எப்படி காய்கறி தொழில்ல வாங்குற விலையில அப்படியே பாதிக்கு பாதி லாபம் எடுக்கிறீங்களோ, அதே மாரி இந்த கரிப்பெட்டியிலும் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி அப்படிங்கிறத லாபத்தையும் தாண்டி, நான் சொல்ற இடத்துல நீங்க வாங்குறீங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்களுக்கு ரூ. 100க்கு வாங்குறது அப்படியே ரூ. 100 லாபமாவே உங்களுக்கு கிடைக்கும். நமக்கு கரிப்பெட்டி 1 கிலோ எவ்வளோ அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். பொதுவா கரிப்பெட்டின்னு சொன்னாவே எல்லாருக்குமே ஞாபகம் வர்றது, உடன்குடி கரிப்பெட்டி தான் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. ஏன்னா, அதுதான் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. நம்ம தமிழ்நாட்டிலேயே பார்த்தீங்கன்னா, அதிக அளவுல ஃபேமஸா இருக்கிறதும் உடன்குடி கரிப்பெட்டிகள் தான். நமக்கு தெரியாத இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நான் சொல்ற இடத்துல இந்த கரிப்பெட்டிகள வாங்குங்க. பிசினஸா பண்றதுக்கும் சரி, இதனோட குவாலிட்டியும் சரி ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும். இது வேற எங்கேயுமே கிடையாதுங்க. நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலையிலயும் பார்த்தீங்கன்னா, சுத்தமான கரிப்பெட்டிகள் உங்களால வாங்க முடியும். அந்த கரிப்பெட்டிகளோட 1 கிலோ விலையே பார்த்தீங்கன்னா, வெறும் ரூ. 100 தான். சில கரிப்பெட்டிகள் எல்லா இடத்துலயுமே குவாலிட்டி வைஸ் பிரிச்சிருப்பாங்க. அந்த மாரி ஃபர்ஸ்ட் குவாலிட்டியே பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 100லேருந்து 120 வரைக்கும் உங்களால வாங்க முடியும். ஒவ்வொருத்தர்கிட்ட ஒவ்வொரு விலை இருக்கு. அதனால நீங்க எப்படி வேணாலும் வாங்கிக்கலாம். இதுலயே நார்மல் குவாலிட்டி, கொஞ்சம் லோ குவாலிட்டி இந்த மாரியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, கிலோவே வெறும் ரூ. 60லிருந்தே ஆரம்பிக்குது. சில இடங்கள்ல ரூ. 50லிருந்து கூட 1 கிலோ குடுக்குறாங்க. இடத்துக்கு தகுந்த மாரியும், குவாலிட்டிக்கு தகுந்த மாரியும் உங்களால கொல்லிமலையில எங்க வேணாலும் வாங்க முடியும். இதுல இன்னொரு கூடுதலான ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கரிப்பெட்டிகள் அனைத்துமே கொல்லிமலை மலைவாழ் மக்கள் மலைப்பகுதியில விளையிற அந்த மூலிகை தண்ணியில விளைஞ்ச, அங்க இருக்கிற பனை மரங்கள்ல இருந்து குடிசை தொழிலா பார்த்தீங்கன்னா, வீட்டிலேயே தயாரிக்கிறாங்க. இது உண்மையிலேயே மிக முக்கியமான ஆரோக்கியத்த குடுக்கக்கூடிய நல்ல குவாலிட்டியான ஒரு கருப்பெட்டிகள் தான். நமக்கு எப்படி கருப்பெட்டின்னு சொன்னாவே உடன்குடி ஞாபகம் வருதோ, அந்த அளவுக்கு அந்த ஏரியாக்கள் எப்படி கருப்பெட்டிக்கு ஃபேமஸா இருந்ததோ, அதே மாரி தான் பார்த்தீங்கன்னா, இப்ப கொல்லிமலை கருப்பெட்டிகளும் கொஞ்சம் ஃபேமஸ் ஆகிக்கிட்டே வருது. இதுலயும் பார்த்தீங்க அப்படின்னா, மிகவும் தரமானதெல்லாம் பார்த்தீங்கன்னா, வெறும் ரூ. 100 120க்கே உங்களால வாங்க முடியுது அப்படிங்கும்போது, மத்த இடங்கள்ல நீங்க வாங்குறதோட பிசினஸ் ரீதியா நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல வாங்குறது உங்களுக்கு அதிகபட்சமாவே எப்படி பார்த்தாலும் ரூ. 100 போட்டு வாங்குறத ரூ. 100க்கு ரூ. 120க்கு அதிகமாவே உங்களால விக்க முடியும். ஏன்னா, எப்புட்றா பாதிக்கு பாதி அப்படியே குடுக்க முடியும்? அப்படியே டபுளா விக்கிற மாரி இருக்கு. இது மக்கள ஏமாத்துறதில்ல அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, ஒரிஜினல் கரிப்பெட்டி சுத்தமான நல்ல குவாலிட்டியான உடன்குடி கரிப்பெட்டி பார்த்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட ரூ. 350லிருந்து ரூ. 400 வரைக்கும் கூட விக்கிறாங்க. அப்பன்னா யோசிச்சு பாருங்க, 1 கிலோ கரிப்பெட்டி, சுத்தமான கரிப்பெட்டி எந்த அளவுக்கு விக்கிறாங்கன்னு. ஏன்னா, கரிப்பெட்டிகளுக்கு ஃபேமஸு உடன்குடி அப்படிங்கிறனால. இதனால தான் பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல கரிப்பெட்டியோட விலையும் அதிகமா இருக்கு. ஆனா, இந்த கொல்லிமலை கரிப்பெட்டிகள் அப்படிங்கிறது இப்ப தான் கொஞ்சம் கொஞ்சமா மக்களுக்கு தெரிய வருது. இத பத்தி தெரிஞ்ச ஒரு சில வியாபாரிகள் எப்பவுமே பிசினஸ் நுணுக்கம்னு ஒண்ணு இருக்கு பார்த்தீங்களா? அந்த மாரி இருக்கிற நபர்கள் என்ன பண்றாங்கன்னா, இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு, இப்ப நீங்க வீடியோல பார்க்குற இந்த மாரி இடங்கள்ல போயிட்டு, நேரடியா மிகவும் குறைந்த விலைக்கு மூட்டை கணக்குல எடுத்துட்டு வந்துர்றாங்க. ஏன்னா, கைப்பெட்டிகளோட தேவை அந்த அளவுக்கு இருக்கு. இப்ப ஹோல்சேலா இருக்கட்டும், ரீட்டெய்லிங்கா இருக்கட்டும், இல்ல நாம ட்ரேடிங் மாரி கைமாத்தி விட்டாலும், கமிஷன் பேசிஸ்ல பண்ணாலும் கூட, எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு குறைந்தபட்சம் லாபமே 1 கிலோவுக்கே ரூ. 50க்கு மேல கிடைக்குது. இதே நீங்க ஹோல்சேல் ரீட்டெயிலெல்லாம் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா, மினிமம் கேரண்டியாவே உங்களால இதுல 100க்கு ரூ. 100 லாபம் அப்படிங்கிறது எடுக்க முடியுது. அப்பன்னா யோசிச்சு பாருங்க. எந்த அளவுக்கு இந்த இடத்துல வாங்குறது மூலியமா உங்களுக்கு பிசினஸ் பண்ண முடியுது, லாபம் கிடைக்குது அப்படின்ட்டு. உடன்குடியில போயிட்டு ஒரிஜினல் சுத்தமான கரிப்பெட்டிகள் 1 கிலோ ரூ. 350க்கு மேல வாங்குறதுக்கு, பக்கத்திலேயே இருக்கிற கொல்லிமலையில மூலிகை தண்ணீல விளைஞ்ச குடிசை தொழிலா பண்ணிக்கிட்டு இருக்க இந்த மாரி விவசாயிகளுக்கிட்ட, மலைவாழ் மக்களுக்கிட்ட நேரடியா வாங்குறது மூலியமா, அவைங்களோட தொழிலும் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் முன்னேறும். அவைங்களோட வாழ்வாதாரமும் மாறும். இதே நம்ம பிசினஸ் நோக்குல பண்ணும்போது, நமக்கும் எப்படி பார்த்தாலும் நம்ம என்ன நினைப்போம்? பாதிக்கு மேல நமக்கு லாபம் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கும்போது, இந்த இடத்துல நமக்கு முழுக்க அப்படியே டபுள் மடங்காவே லாபம் கிடைக்குது.
இப்போ உடன்குடியில ரூ. 350 போட்டு 1 கிலோ வாங்குறதுக்கு, நீங்க கறிப்பட்டியில 1 கிலோவே வெறும் ரூ. 100லேருந்து ரூ. 120க்குள்ளேயே அதே குவாலிட்டி உங்களால வாங்க முடியும். அதுவும் இல்லாம கொல்லிமலையில விளைஞ்சது அப்படிங்கிறனால உங்களுக்கு எந்த அளவுக்கு தயாரிக்கிறனால எந்த அளவுக்கு குவாலிட்டி இருக்குன்னு தெரியும். அப்ப இந்த கறிப்பெட்டிகள நீங்க வெளியில கொண்டு போய் மார்க்கெட் பண்ணும்போது, உடன்குடியில கிலோ எப்படி ஒரிஜினல் குவாலிட்டி ரூ. 350க்கு விக்கிறாங்களோ, அதே மாரி இத நீங்க கொண்டுட்டு போயி வித்தாலும் கூட ரூ. 100க்கு வாங்குறது நீங்க ரூ. 350க்கு வித்தீங்கன்னா, உங்களுக்கு எந்த அளவுக்கு லாபம் இருக்குன்னு நான் சொல்லும்போதே உங்களால புரிஞ்சுக்க முடியும். கிட்டத்தட்ட ரூ. 250ங்கிறது லாபம் கிடைக்குது. இதுல டிரான்ஸ்போர்ட் சார்ஜ், போக்குவரத்து சார்ஜ், பெட்ரோல் சார்ஜ் அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே நீங்க வந்து கணக்க பார்த்துட்டு கழிச்சுட்டு, ஒரு ஆவரேஜான ஒரு லாபத்த எதிர்பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க போட்டத விட டபுள் மடங்கு, 3 மடங்கு தான் உங்களுக்கு லாபமே இதுல கிடைச்சிருக்கு. அதோடு மட்டும் இல்லாம, இப்ப நீங்க வீடியோல பார்க்குற இந்த பனவெல்லம் கூட அங்க வாங்க முடியும். ஒரே இடத்துல 2 விதமான உணவு பண்டங்கள வாங்குறது அப்படிங்கிறது, உங்களுக்கு எப்படி எந்த மாரி ஒரு பிசினஸா பார்த்தாலும் 2 வருமானங்கிறது ஒரு குறிப்பிட்ட இடத்திலேயே நீங்க எதிர்பார்க்கிறத விட டபுள் மடங்கு, ட்ரிபிள் மடங்கு அதிகமாவே லாபமா வச்சு விக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னா, இத ஏன் நம்ம வாங்கக்கூடாது? இந்த மாரி தாங்க பிசினஸ்ங்கிறது இப்படி தான் இருக்கும். எந்த இடத்துல நம்ம வாங்குறோமோ, அத பொறுத்து தான் நமக்கு லாபம் அப்படிங்கிறது அமையும். எப்பவுமே தேடுதல் நெறைய இருக்கணும். இந்த இடத்துல இது கிடைச்சா பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு 4 இடத்துக்கு பிசினஸ் பண்றதுக்கு முன்னாடியும் சரி, பிசினஸ் பண்ணுனதுக்கு அப்புறம் தான் எங்கெல்லாம் போலாம் அப்படிங்கிறது ஐடியாக்கள், பல ஐடியாக்கள் எல்லாருக்குமே தோண ஆரம்பிக்கும். அதனால பிசினஸ் பண்றதுக்கு முன்னாடி யோசிக்கிறதுக்கு முன்னாடி, பிசினஸ் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் கூட உங்களால யோசிச்சு தெளிவா எந்த பக்கம் போகணுங்கிறத டிசைட் பண்ண முடியும். அது மூலியமா பல கான்டாக்ட் கிடைக்கும். இந்த மாரி இடங்களுக்கு போயிட்டு ஒரு பிசினஸ் நோக்கத்தோட உங்களால ஈஸியா இந்த அளவுக்கு விலை கம்மியான கறிப்பெட்டிகள் எங்கேயுமே வாங்க முடியாது அப்படிங்கிறனால, இந்த மாரி ஒரு சில இடங்களெல்லாம் வந்து நீங்க ஆன் ஃபீல்டுல இருக்கும்போது மட்டும் தான் கண்டுபிடிக்க முடியும். இது வந்து என்னோட ஊருக்கு பக்கத்துல தான் கொல்லிமலை இருக்கு. ஆல்ரெடி நம்ம சேனல்ல நெறைய வீடியோக்கள் நான் சொல்லியிருக்கேன். கொல்லிமலை தானியங்கள் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள கூட நெறைய போட்டிருக்கேன். ஏன் அப்படின்னா, நான் வந்து கொல்லிமலைக்கு பக்கத்திலேயே இருக்கறனால, அடிக்கடி கொல்லிமலை போவேன். அங்க என்ன நிலவரம், என்னலாம் கிடைக்கும், அதெல்லாம் எந்த அளவுக்கு குவாலிட்டி அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியும். அதே மாரி கொல்லிமலை பொருள்கள் அப்படின்னாவே எந்த அளவுக்கு குவாலிட்டியா இருக்கும் அப்படிங்கிறது, இந்த வீடியோவ பார்க்குற உங்களுக்கும் நல்லா தெரியும்னு நெனைக்கிறேன். ஆனா, நாம ஒரு பிசினஸ் பண்றோம் அப்படின்னா, நமக்கு எப்பவுமே குவாலிட்டியான ஒரு தொழிலா இருக்கணும். நம்ம குடுக்குற பொருள் வந்து குவாலிட்டியா இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்து பண்றவங்களுக்கு, கொல்லிமலையில வாங்கி நீங்க சேல் பண்ணணும்னு நெனைச்சீங்கன்னா, நீங்க கண்ண மூடிட்டு குவாலிட்டி பத்தி நெனைக்கவே தேவையில்ல. ஏன்னா, எல்லாமே பக்கா ஒரிஜினல் குவாலிட்டியா இருக்கும். அந்த அளவுக்கு வந்து விவசாய நிலத்துல கொல்லிமலையில மூலிகை தண்ணீயில விளைஞ்ச இந்த மாரி குவாலிட்டியான உணவு பண்டங்கள் அப்படிங்கிறது வெளி மார்க்கெட்ல நெறையா பேருக்கு வந்து மிகப்பெரிய அளவுல தேவை வந்து ரொம்ப அதிகமாவே இருக்கு. இது எல்லாம் கரெக்ட்டா பயன்படுத்தி எந்த பிசினஸ் எப்படி பண்றோம், எந்த நேக்குல பண்றோம் அப்படிங்கிறத கரெக்ட்டா யோசிச்சு தெளிவா பண்ணுனீங்க அப்படின்னா, ஒரே ஒரு பொருள் இன்னொன்னு பக்கத்துல பார்த்தீங்கன்னா, இந்த பனவெல்லம். இந்த 2 மட்டுமே வச்சு நீங்க நல்ல லாபத்த ஈட்ட முடியும். இதெல்லாம் யாரு வாங்குவாங்கன்ட்டு நீங்க யோசிக்காதீங்க. இதெல்லாம் வாங்குறதுக்கு பல பேர் இருக்காங்க. நீங்க ஹோல்சேல் கடையில போயிட்டு கேட்கலாம், ரீட்டெயில் கடையில கேட்கலாம், இல்ல ஒரு ட்ரேடிங் மாரி போடலாம். எப்படி வேணாலும் நீங்க இத சேல் பண்ண முடியும். எந்த ஒரு தொழிலுமே ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தான் எப்படி, என்ன, ஏதுன்னு நம்ம யோசிக்கணும். ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஏதாவது ஒரு பக்கம் நீங்க போயிட்டு அப்ரோச் பண்ணும்போது, அப்பதான் உங்களுக்கு பலவிதமான ஐடியாக்கள் உங்களுக்கு டிஃபால்ட்டாவே தோண ஆரம்பிக்கும். நேர்ல ஃபீல்டுல இருக்கிறனால உங்களுக்கு பல ஐடியாக்கள் பார்க்குற இடங்கள் எல்லாமே கிடைக்கும். அதனால தான் சொல்றேன், எப்பவுமே யோசிக்கிறத விட்டுட்டு தொழில்ல இறங்கி பண்ணுங்க. நிச்சயமா இந்த தொழில பத்தி சொல்லணும் அப்படின்னா, ஒரு ரூ. 5000 இன்வெஸ்ட்மென்ட்ல இந்த தொழில் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா, 5000க்கு 10,000 கூட உங்களால லாபம் எடுக்க முடியும். அந்த அளவுக்கு நல்ல லாபம் குடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தொழில் தான். இந்த வீடியோவ கடைசி வரைக்கும் பார்த்திருந்தீங்கன்னா, இத பத்தின ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தா மறக்காம கீழ கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. இதே மாரி பிசினஸ் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் பார்க்கணும் அப்படின்னா, கண்டிப்பா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.